Assalam alaikum to all. Welcome to Veg Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். தேவையில்லாம கடையில வாங்கி உடம்புக்கு எடுத்துக்காம வீட்லயே எப்படி சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதா பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க போனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷான சிக்கனை குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த பவுல்ல போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேன்ல சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனை வந்து 80% அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம நூடுல்ஸோட போடும் போது நல்லா கரெக்டான லெவலுக்கு வந்துடும். இப்போ வந்து சிக்கனை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேன்ல 1 லிட்டர் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 200 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அந்த வீடியோ ஸ்க்ரீனில் தெரியாது, ஏன்னா அப்போ வந்து ஆவி வந்து கேமராவில் பறந்ததுனால கேமரா வந்து அப்படியே பிளர் ஆயிடுச்சு, அதனால அது தெரியாது. அதுக்கப்புறமா அதை நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு 2 மூட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி பேன்ல ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கினோன்னு நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா போடும் போது அதை சிம்மில் வச்சுட்டு போடுங்க, அப்போதான் தீயாமல் இருக்கும். இப்போ வந்து நான் கேபேஜ் 50 கிராம் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட் 1 பச்சை மிளகாய் 2 நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
வச்சிருந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கலர் கேப்சிகமையும் நான் ஹாஃப் ஆஃபா கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சோயா சாஸ் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் black pepper-ஐ half tablespoon போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் டொமேட்டோ சாஸ் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணாமலே இருக்கலாம். இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா ரெடி ஆனோன்னு ஹீட் ஆனோன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. வீட்லயே எவ்வளோ டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சாச்சு. தேவையில்லாம கடையிலலாம் வாங்கி உடம்புக்கு எடுத்துக்க வேணாம், அழகா நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு கிரியேட்டிவ் ஐடியாஸும் உங்க போனை தேடி வரும். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பச்சை கிரியேஷன்.